ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட 4th பார்ட் பார்க்க போகிறோம். ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிரதருக்காக ஆலியானா ஹீரோயின்ட்ட வந்து பேசுகிறா. எனக்கு நாளைக்கு பர்த்டே இருக்குது, ஸோ அந்த செலிப்ரேஷனில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டுட்ருக்கா. அவளும் என்னோடய வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோயின் வீட்டுக்கு போய் பேச போகிறேன். அம்மாவுக்கும் ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லை. மெகரோட அப்பாவுக்கு அவள் லேட்டாக வீட்டுக்கு வந்தால் பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறேன், பிக்கப் ட்ராப்லாம் டிரைவர் பண்ணிடுவாங்க, இது ஜஸ்ட்டு 1 hour பார்ட்டி தான், அதனால் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல அம்மாவும் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போன இடத்துல ஹீரோ அவளை மீட் பண்ணி பேசியிருந்திருப்பான். அவளும் கிவ் அப் பண்ணிடு, இனி எல்லாமே முடிஞ்சிருச்சு, எங்கள் வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறா. நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா இல்லையான்னு கேட்டால் அதுக்கும் அந்த கோர்ட் மேரேஜுக்கும் நோ தான் சொல்கிறா. நீ என்னை ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டல, நீ இந்த ஆன்சர் தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஜஸ்ட் எனக்காக ஒன்று பண்ணு, உங்கள் வீட்டில் இந்த ப்ரப்போசலுக்கு நோ சொல்லு, என்னை தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறல, நம்மளோட காதலுக்காக இதையாவது நீ பண்ணு, இதை கூட உன் அப்பா கிட்ட சொல்ல முடியாதா அப்படின்னு அவகிட்ட கத்த அவளும் சரின்னு சொல்கிறா. நீ மட்டும் கிவ் அப் பண்ணிடாத, யார் நம்ம லவ்வை புரிஞ்சுக்கலாம்னு சரி, நீ என் கூட நிற்கணும், நீ என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவகிட்ட மொபைல் இல்லை, அதனால தன்னோட மொபைல் அவகிட்ட கொடுக்குறான். பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வரா. அவளை பார்த்ததும் ஆலியானா, நான் உன்னை என் அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறா. அங்கே ரூமில் உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணு, நீ பர்த்டே பாய்க்கு டேரெக்டாக விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பர்த்டே பாயா, இவளுக்கு தானே பிறந்த நாள் அப்படின்னு ஹீரோயினும் ஒன்றும் புரியாமல் நிற்கிறா. வெளியே வந்ததும் பிரதர்கிட்ட, உனக்காக ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, போய் ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணு, எதுவும் சொதப்பி வச்சிடாத, அப்புறம் எல்லாம் ஓகே ஆச்சுன்னா அம்மாக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கும் ஒரு ஈகோ இருக்கும், நான் ப்ரப்போஸ் பண்ணி ஒரு பொண்ணு நோ சொல்லுமா, அதுக்கு சான்ஸே கிடையாது, அவள் எஸ் தான் சொல்லுவா அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக உள்ள போவான். இன்றைக்கி என்னோட பர்த்டே தான், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், அதுக்காக தான் ஆலியானா உங்ககிட்ட அந்த மாதிரி போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். சரி என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை என் அம்மாக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோயினும், என்னோடய லைஃப்பில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு டீசெண்டாக தான் சொல்லுவாள். பட் அதை அவனோட ஈகோ ஹர்ட் பண்ணிட்டு, நீ என்ன ஓவர சீன் போட, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு அவகிட்ட ஆர்கியூ பண்ணுறான். ஹீரோயினும் வெளியே போகிறா. அங்கே ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ கிட்ட போய் ஆலியானா பேசிக்கிட்டு இருப்பா. இங்கே அண்ணன் கத்திட்டு வரதை பார்த்து, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற, ஒழுங்காக பொலைட்டாக பேசு, அப்புறம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பார்த்து பேசு அப்படின்ட்டு மெகர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு உடனே டிரைவர் அரேஞ்ச் பண்ண, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு அங்கே போகிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அவளுக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணால் அவள் ஏதோ ஓவராக ஆட்டிக்கிறா, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்கி போட்டால் தான் அவங்களோட ஒருத்தர்னா அவளுக்கு தெரியும், நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினா இந்த மாதிரி சீனை தான் போடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் தப்பை பேச ஹீரோவும் கோவத்தில் அடிக்கிறான். அதுவும் அவனோட பர்த்டே பார்ட்டி வேறு. ஸோ எல்லாரும் முன்னாடியே அவனுக்கு அவமானமாகுது. அம்மா வந்துட்டு, இந்த பொண்ணுக்காக தான் இப்போ சண்டையா, இவளை யார் இங்கே கூப்பிட்டு வந்தது அப்படின்னு கேட்க, அம்மா அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவனோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் பின்னாடி போகிறான். இந்த பொண்ணுக்காக ஹீரோ என்ன அடிச்சிட்டான்ல, நாங்கள் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், அவன் அதெல்லாம் மறந்து என்ன அடிச்சிட்டான், நான் இந்த பொண்ணை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹாசன் சொல்லிகிட்டு இருக்கான். அவனோட அம்மாவும், நீ உன் பையனை நல்லா வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து பேர், ஒன்றால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அங்கேயே அப்படின்னு சண்டை போட்டா அப்படின்னு கேட்டால், ஒன்று அவன் தப்பாக பேசுகிறான், அவனை எப்படி சும்மா விடுவேன், வா அவனை என்ன அடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன புரியலையா, அங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஒன்றால் தான் வந்துச்சு, நீ ஏன் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோ கத்துறா. இருந்தாலும் அவன் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறான்ல, சரி விடு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நீ என் வண்டியிலையாவது வந்து ஏறு அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். பேசிக்கிட்டே மறந்து போய் வீட்டு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். நான் தான் உனக்கு சொன்னேன்ல பக்கத்தில் ஸ்டாப் பண்ணுன்னு, எதுக்கு இங்கே வந்தேன், பேசுனதில் மறந்துட்டேன், சரி நீ கிளம்பு, நானும் கிளம்பிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் இறங்குற டைமில் அப்பா வந்துடுறாங்க. ஹீரோ தான் காரில் இருக்காங்கிறத அப்பா பார்த்துட்றாங்க. நான் அவனை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ அவனை மீட் பண்ண போயிருக்க அப்படின்னு அவளை திட்டு. ஹீரோவும் போயிட்டு, அங்கிள் அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் அவளை ட்ராப் பண்ண தான் வந்தேன், அவளை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னோட பொண்ணை பற்றி நீ ஏன் கேர் பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் மெகரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதுவும் உங்கள் சம்மதத்தோட நாங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிப்போம், அவளுக்காக நான் எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் தம்பி, கண்டிப்பாக நான் என் பொண்ணோட கையை உனக்கு பிடிச்சி தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, பார்க்கலாம் அங்கிள், உங்களோட வார்த்தை வின் பண்ணுதா இல்லை எங்களோட காதல் வின் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உன்னை நம்பி விட்டதுக்கு என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு அம்மா திட்டுறாங்க.
அதான் எனக்கும் அப்பாவுக்கும் அப்பமே இவ்வளோ பற்றி தெரிஞ்சிருச்சு. நீங்கள் தான் ரொம்பவே லேட்டு, எதுக்கு அங்கே விட்டீங்க அப்படின்னு தங்கச்சியே சொல்கிறா. உனக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அங்கே அவன் வருவாங்கிறதே எனக்கு தெரியாதுமா, நான் அங்கே போய் தான் அவனை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே நீ சொல்கிற எக்ஸ்கியூஸ் தான். அது எப்படி நீ போகிற இடத்துக்குலாம் அவன் வரான், இனி நீ போகாம இரு, இனி எங்கேயும் நீ அவனை மீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் போடுறாங்க. ஹீரோ அவகிட்ட நீ எப்படி பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன்னு கேட்கும்போது, என்ன ஆலியானா தான் கூப்பிட்டா, நான் அவளோட ஜிம் ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், அப்புறம் எங்கள் அம்மா அவளை தான் என்னோட ஒய்ஃப் ஆக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதையே இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்ல, இதுக்கு முன்னாடி நீ இதை பற்றி என்கிட்ட சொன்னதே கிடையாது, உங்கள் அம்மா வேற ஒரு பொண்ணு உனக்காக பேசுகிறாங்கன்னு என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம்னு நினச்சியா, இல்லை சொல்லக்கூடாதுன்னு நினச்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ என் காதில் சந்தேகப்படுற மாதிரி பேசாத, நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதான் அவளுக்கு கன்வின்சிங்காக இல்லை, நான் வைக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிட்டு வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் கட் பண்ணிடுறா. அப்படியே அவங்களுக்குள்ள கேப் கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். எங்கள் வீட்டில் ஹீரோயினாக காலேஜ் போகக்கூடாது, நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த மந்த் எண்ட்லேயே மேரேஜ் வைக்க போகிறோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அம்மாவும் மந்த் எண்ட்லையா, அதுக்குள்ளே எப்படி ப்ரிப்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட்டேன்னா நம்ம வீட்டு மானம் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோயினும், அப்பா நான் இந்த மேரேஜை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பியா, எஸ்ன்னு ஒவ்வொரு டைம் மாற்றி மாற்றி சொல்கிற, உன்னோட டியூனுக்கு ஏற்றாப்புல பரத் வீட்லேயும் டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவளுக்கு திட்டு விழுது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்ப்பா, என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால் சப்ரிஸ் தவிர வேறு யாரையும் திங்க் பண்ண முடியல, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறா. அப்பா இன்னொரு டைம் அவனை பற்றி என் முன்னாடி பேசாத, நான் டிசைட் பண்ணிட்டேன், இனி மிச்சதெல்லாம் உன் அம்மாட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மாவும் இப்போ அவளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேம்மா, நான் சப்ரிஸ் தான் மேரேஜ் பண்ணுவேன், என்னோட ஹார்ட் நான் எவ்வளோ சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகலை, என்னால் இன்னொரு மேனை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் என்னோட அம்மா தானே, என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மாவும் எனக்கும் ஹார்ட்டை விட என் ஹஸ்பண்ட் கொடுத்த வார்த்தை தான் முக்கியம், அதனால் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்க தான் செய்யணும், அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் உன்னை ஃபரத் மீட் பண்ண வரான், கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு நினச்சான், அதனால அவனை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஃபரத் உண்மையாகவே டீசெண்டான பையனாக தான் இருப்பான். ஃபஸ்ட்டு அங்கிள்கிட்ட ஓகே வாங்கினாலும் அடுத்து ஹீரோயின்கிட்டே அவளோட ஒப்பீனியனை பற்றி கேட்பான். நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அதனால் நான் உன்னை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்பான். அம்மாவும் ஹீரோயின் ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் உன்னை பிடிச்சி தள்ளுறோம்லாம் நீ நினைக்காத, ஃபரத் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்பாவுக்கு அவனோட ஃபேமிலியை பற்றியும் நல்லா தெரியும், அதனால தான் இந்த மேரேஜை ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், ஸோ உன்னை தள்ளி விடுறோங்கிற மாதிரிலாம் நினைக்காத, நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் பண்ணுறோம், இவன் உனக்கு நல்ல பையனாக இருப்பான், டீசெண்டான பையன் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோயின் சப்ரிஸை பற்றி சொல்கிறா. என்னால் அவனை மறக்க முடியலம்மா, நான் என்ன பண்ணுறது, அவன் தான் என் மைண்டில் இருக்கான், அவன் தான் ஹார்ட்டில் இருக்கான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாம் ஒன்னொரு நன்மைக்கு தான், அவனை நீ பார்த்தல, அவன் அம்மா இன்னொரு டைம் வந்து நம்ம வீட்டில் வந்து கத்துடுமா, இல்லை அவன் ரோட்டில் நின்று நம்ம மானத்தை வாங்கணுமா, இதுக்கு தான் நீ ஆசைப்படுறனா இந்த வீட்டில் இனி உனக்கு இடம் இருக்காது, ஃபரத் ரொம்ப நல்ல பையன், ஃபரத் முன்னாடி சப்ரிஸை பற்றி எதுவும் பேசுகிறாத, தன்னோட ஒய்ஃப் இன்னொரு மேலே தனக்கு முன்னாடி மனசில் வச்சுருந்தா அப்படிங்கிறத எந்த பயமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், ஸோ இதை பற்றி எதுவுமே பேசாத, இந்த கல்யாணம் ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அறிவுரையெல்லாம் சொல்லி அம்மா வழி அனுப்பி விடுறாங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவளும் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். சுற்றி பார்க்கும்போது ஹீரோயின் அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ கோமா அவகிட்ட போயிட்டு, இதுக்கு தான் என் கால் எடுக்காமல் இருந்தியா, இதான் உங்கள் அப்பா உனக்கு பார்த்த மாப்பிள்ளையா அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்ருக்கான். சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு அந்த மாப்பிள்ளை பையன் கேட்டால், நான் அதை உன்கிட்ட சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்டையும் நீ சொல்லு, நான் தான் உன்னோட லவ், என்ன தான் நீ மேரேஜ் பண்ணிப்பின்னு இவன் முன்னாடி இப்போ நீ சொல்லணும் அப்படின்னு அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். அவளும் நீ போன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஏன் போகணும், நீ என்னை சீட் பண்ணுறேன்னு எனக்கு சின்னதாக தெரிஞ்சால் கூட போதும், நான் சாகும்போது உன்னையும் சேர்த்து கொண்டு வருவேன் அப்படின்லாம் கொஞ்சம் சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ என்கிட்ட வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ ஃபரத் வந்து ஸ்டாப் பண்ண இப்போ அவனையும் தட்டி விட்டுட்டு, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஹீரோயினை இழுத்துட்டு போகிறான். வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் அவங்க அப்பா கிட்ட, அங்கிள் நீங்கள் எனக்கு உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னீங்க, அது ஓகே, அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவன் என் பொண்ணு, நான் என் இஷ்டப்படி யாருக்கு வேணா அவளை மேரேஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு, நான் இப்போ தான் உங்கள் சாய்ஸை பார்த்துட்டு வந்தேன், அவளும் ஒரு ஆளா, அவன் எப்படி மேலே நல்லா பார்த்துப்பான், நான் அவளை நல்லா பார்த்துப்பேன், நான் தான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஃபரத்தை பற்றி நீ பேசாத, அவன் டீசெண்டான பையன், அவங்க ஃபேமிலியிலே என் பொண்ணு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்கள் அம்மா ரோட்டில் நின்று சண்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் மற்ற யாரை பற்றியும் பேசாதீங்க, நான் மகரை லவ் பண்ணுறேன், நீங்கள் வேறு யார் கூடயாவது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்க, அந்த மாப்பிள்ளையை கொள்றது கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் உன்னோட ரியல் ஃபேஸ் தெரியுது, நீ இந்த மாதிரி அரகண்ட் பிடிச்ச பையன் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாங்க. நான் மெகருக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அவளோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அப்போ விடு, என் பொண்ணோட கையை விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ விட மாட்டான். ப்ளீஸ் சப்ரீஸ் விடு அப்படின்னு சொன்ன பிறகுதான் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ, நான் இவளை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீ தானே சப்ரீஸ் கால் பண்ணி அவனை கூப்பிட்ட அப்படின்னு அவட்ட கேட்குறாங்க. அவளும் எனக்கு தெரியாது, அவன் எப்படி அங்கே வந்தாலும் எனக்கு தெரியாது, நான் அவனை கூப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நாங்கள் நம்ப முடியுமா, அவன் கண்டிப்பாக ஃபரத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருப்பான், அவன் இப்போ நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு அவங்களுக்கு கவலையாக இருக்குது. நீ தான் அவனை கூப்பிட்டல, அவன் கூட வரும்போதே எங்கேயாவது ஓடி போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு ரிட்டன் வீட்டுக்கே வந்த, நாங்கள் எல்லாரும் பாயசம் குடிச்சு சாப்பிடுமா அப்படின்னு அப்பா திட்டுறாங்க. அப்புறம் ஃபரத்துக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சு அவங்க வீட்டில் சொல்லிட்டானா கல்யாணம் ஸ்டாப் ஆயிரும். அவங்க வீட்டில் என்னை பற்றி எவ்வளோ தப்பாக நினைப்பாங்க, உன்னை பெற்று வளர்த்ததுக்கு நாங்கள் எல்லாரும் சாக தான் செய்யணும் அப்படின்னு ஹீரோனை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போங்க ஃபரத் வரான். அங்கிள், நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல, நான் இங்கே மெகரோட விஷயம் தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என் பொண்ணால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன், உன்கிட்ட இதை சொல்லாமல் மறைச்சது தப்பு தான், இருந்தாலும் நீ உன் ஃபேமிலிகிட்ட சொல்லாமல் எனக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கல்ல அப்படின்னு அப்பாவுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருது. மெகர் உங்களோட மரியாதை மட்டும் இல்லை, என்னோட ரெஸ்பெக்டும் அவகிட்ட சம்மந்தப்பட்டிருக்கு, நான் அவளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் கேட்க, இதே மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு, அதுவும் ஹீரோயின் கிடச்சிருக்காங்கிறத அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஃபரத் ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோயினும் நீ என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அந்த சப்ரீஸ் யார், உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது, நான் அதை பற்றி கேட்குறதுக்காக இங்கே வரல. ஜஸ்ட் என்னோடய கொஸ்டின் எல்லாம், இந்த கல்யாணத்தை நீ விருப்பப்பட்டு பண்ணுறியா இல்லை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்களா, உனக்கு இதில் சம்மதம்னா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோ கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஜஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ண தானே சொன்னேன், அந்த ப்ரொப்போசல் நீ ரிஜெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். அவளும் எனக்கு நீ என்ன ஆப்ஷன் விட்டு வச்சிருக்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுற, எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கள் வீட்டில் யாரும் நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேறு என்னதான் ஆப்ஷன் இருக்குது, நான் ஃபரத்தோட ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே சொல்லிட்டியா, சரி இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்காது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹாசன், நான் ரொம்பவே அவமானப்பட்டேன், அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி முன்னாடி, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு அவளை திட்டிகிட்டு இருக்கான். இப்போ தான் நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்லேருந்து தெரப்பி கிளாஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் பேட் டே பற்றி ஞாபகப்படுத்தாத அப்படின்னு ஆலியானா சொல்கிறா. நீ என்ன வேணா சொல்லு, இருந்தாலும் அந்த சம்பவத்தினால மறக்க முடியல, நான் அவமானப்பட்டேன், ஹீரோ நான் அவனோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடானா அவன் மேலே கோவப்பட்டேன், அவன் என்னை அவமானப்படுத்திட்டா அதனால அவளை மறக்க முடியலன்னு சொல்கிற, ஹீரோ என்னடானா அவளை லவ் பண்ணுறேன் அதனால மறக்க முடியலன்னு சொல்கிறேன். அப்படி அவகிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எனக்கும் தெரியல, பட் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனிவேஸ், நானும் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா சப்ரீஸ் என்ன மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம் தானே, ஸோ நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நானும் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்கிறா. அடுத்து ஜிம்முக்கு போகிற ஹீரோயின்ட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட என் ஃபீலிங்ஸை டீசெண்டாக தானே சொன்னேன், என்னோட லவ்வை உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணேன், அதுக்கு நீ நான் அவமானப்படுத்திருக்கக்கூடாது அப்படின்னு ஹாசன் சொல்கிறான். இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து போய் சொல்லி எல்லாத்தையும் பண்ணீங்க, அந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, சப்ரீஸ் ஒன்றால் தான் என் தங்கச்சியை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் எங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட மதிக்காமல் அவையும் அரைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டர்லாம் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்கிட்டே நீ இந்த மேட்டர்லாம் பேசாத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அன்றைக்கி உன் லவர் என் கூட சண்டை போட்டான், இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போதா, அப்போ சப்ரீஸ் மாதிரி எத்தனை பசங்களை உன் வலையில் விழ வச்ச அப்படின்னு ஹீரோயின்ட்ட பேச, அவளும் கன்னத்திலே பலார்னு ஒன்று கொடுக்குறா. என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக பேசாத, என்னோட டைம் இதே மாதிரி என்கிட்ட தப்பாக பேசினேன் ஒரு அடியோட நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் வீட்டில் சொல்லாமல் தான் ஜிம்முக்கு வந்திருப்பா. உங்கள் அப்பா தான் உன்னை வெளியே போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நீ எங்கே போனான்னு கேட்கும்போது, நான் ஜிம்முக்கு ரிசனிங் லெட்டர் கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ ரிசனிங் லெட்டர் கொடுக்க போனியா இல்லை அந்த பாயை மீட் பண்ண போனியா அப்படின்னு தங்கச்சி கேட்குறா. இவ வேற வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அப்பப்போ மாட்டி விட்டுட்டே இருப்பா. நீ தான் கொஞ்சம் பொறுமையாரு, நான் தான் மெகர்கிட்ட பேசுகிறேன்ல, ஈவினிங் ஃபரத் உன்னை பிக்கப் பண்ண வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, அதுக்கான காஸ்டியூம் வாங்குறதுக்கு தான், எனக்கு போக விருப்பம் இல்லை, நீங்கள் போங்கன்னு அம்மாட்ட சொல்கிறா.
இல்லை ஃபரத் ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டான், நாங்கள் 2 பேரும் அலோவ் பண்ணிட்டோம், அதனால நீ தான் போகணும் அப்படின்னு அம்மா சொல்ல அவளையே அனுப்பி வைக்கிறாங்க. அவன் கொஞ்சம் சேட்டர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கான். ஹீரோயின் பேசலனாலும் அவன் எப்படியாவது என்கேஜ் பண்ண வைக்கணும் அப்படின்னு எதோ சொல்லி காமெடி பண்ணி மொக்க காமெடிலாம் பண்ணி ஏதோ லைட்டாவது பேச வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். கடைக்கு போயிட்டு அவன் தான் எல்லா கஸ்டமையும் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு எந்த மூடுமே இருக்காது. ரொம்ப நேரமாக மொபைல் வேறு ரிங் ஆகிட்டே இருக்கு. கால் அட்டன் பண்ணால் சப்ரீஸ் நீ எங்கே இருக்குன்னு கேட்குறான். நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்ல, நீ பொய் சொல்லாத, என்னால் ஒரு செகண்டில் நீ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் டைம் நீ பொய் சொன்னதுக்காக தான் அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. ஸோ மறுபடியும் பொய் சொல்லாத அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நானும் ஃபரத்தும் வெட்டிங் காஸ்டியூம் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். நான் அவனை மீட் பண்ணக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ அப்படி இருந்தால் அவனை மீட் பண்ணியிருக்க அப்படின்னு இவன் குதிச்சுட்டு கிடக்குறான். நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் அவனை மேரேஜ் பண்ண போகிறேன். அவன் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், நல்ல ஒரு டீசெண்டான பையன், என்னோட பேரண்ட்ஸ்க்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் ஓகே, நான் அவன் கூட இருந்தால் ஹாப்பியாக வாழ்வேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். இல்லை நீ பொய் சொல்கிற, எனக்கு தெரியும், அவன் கூட இருந்தால் நீ ஹாப்பியாக இருக்க மாட்டான், எனக்கு தான் உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு உண்மையாகவே என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காது, நீ என்னை அவ்வளோ அவமானப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ பழசை பற்றி பேசாத, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை எப்போவுமே மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபரத்துக்கு ஹீரோயினோட சுச்சுவேஷன் தெரியும். ஸோ அதனால் கொஸ்டின்லாம் கேட்டு அவளை ஹர்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவளுக்காக அவனே காஸ்டியூம்லாம் பிக் பண்ணி இந்த கலர் நல்லாயிருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்து ஆன்ட்டிகிட்டையும் காமிச்சிட்டு இருக்கான். அப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆன்ட்டி, எனக்கு தான் கால் வந்துச்சு, அதனால லஞ்சு சாப்பிடாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். கிளம்பும்போது ஹீரோயினை வழி அனுப்பி விட சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறா. ஸோ எனக்கு தெரியும் நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு, நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண போகிறேன்னா உன்னோட ப்ராப்ளத்துக்குள்ளேயே நான் இன்வால்வ் ஆகிறேன், அதனால தான் நான் ஆன்ட்டிகிட்ட எதுவும் சொல்ல, எனிவேஸ் இந்த காலோட உங்கள் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் என்னதான் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒரு பக்கத்தில் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ரொம்பவே ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ஹீரோனோட ப்ரீ வெட்டிங்கை பற்றி சொல்கிறாங்க. நீ வரமாட்டான்னு தெரியும், ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் கால் பண்ணி சொல்கிறான். ஹீரோவும் உடனே அங்கே கிளம்பி போகிறான். எங்கே ஹீரோயினுக்கும் பயமாக இருக்கும், மாப்பிள்ளையை கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பான்ல, என்ன ஆக போகுது, சப்ரீஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னு அவள் ஒரு பக்கத்தில் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அம்மாவும் மூஞ்ச ஒழுங்காவை, எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உன்னை ஃபோர்ஸ் பண்ணியா கல்யாணம் பண்ணுறோம், ஒழுங்காக சிரிச்ச முகமாக இருக்கணும் அப்படின்னு அவளை மிரட்டிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள வரான். ஹீரோயினும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபங்க்ஷன் பிஸியில் எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதனால யாருமே நோட்டீஸ் பண்ணல. அப்பா பார்த்ததும் அவங்ககிட்ட வந்து ஏன் இங்கே வந்த, உடனே வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் நான் போக மாட்டேன், நீங்கள் மெகரை பார்த்தீங்களா இல்லையா, மெகர் அழுதுட்டு இருக்கா, அவள் என்ன மேரேஜ் பண்ண மட்டும் தான் ஹாப்பியாக இருப்பா அங்கிள், நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட தப்பாக பேசுகிற எல்லாத்துக்குமே காலில் விழுந்து சாரி கேட்குறேன், பட் அவளே என்னை விட்டு பிரிச்சிடாதீங்க, நான் அவள் இல்லைன்னா செத்துருவேன், என் அம்மா உங்கள்கிட்ட தப்பாக பேசினாங்க, நான் அவங்களையும் சாரி கேட்க வைக்கிறேன், ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அங்கிள்கிட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு இருப்பான். அவன் கெஞ்சிட்டதை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்கும். ஃபரத்தும் பார்த்துருவான். ஸோ அவனும் வந்துட்டு அங்கிள் சீக்கிரமே ஒன்று அனுப்புங்க, எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அங்கிளும் இப்போ நான் போலீஸை கூப்பிட்டுருவான், ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்ல, அவனும் நீங்கள் கூப்பிடுங்க, அப்படியே அவங்க என்னை லாக்கப்பில் போட்டு வச்சாலும் நான் ரிட்டன் வந்து நான் இதே தான் பண்ணுவேன், நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டினா நான் உடனே போயிடுறேன், இல்லைன்னா நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்டில் அங்கிளும் நீ போகலன்னா என் பொண்ணை நான் கொண்டு வருவேன், என்னோட மரியாதைக்காக என் பொண்ணை கொள்றதுக்கு நான் தயங்க மாட்டேன், நீ போறியா இல்லை என் பொண்ணை கொள்ளவா அப்படின்னு கேட்க அவனும் ஹெல்ப்லெஸ்ஸாக அங்கேருந்து போகிறான். ஃபங்க்ஷன் எல்லாமே எண்டானதும் ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக மறுபடி வரான். நீ தூங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஸோ கீழே வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான். அவளும் வந்து பேச வரா. அங்கே வந்து நீ என் கூட வந்துடு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ என்ன தானே லவ் பண்ணுற அப்படின்னு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கான். அவளும் அதுக்கு முடியாதுன்னு தான் சொல்லுவா, எல்லாம் எண்டாயிடுச்சு, ஒன்று நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன நான் எப்படி பார்த்துப்பேன், நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், உனக்கு தான் தெரியும்ல, நீ தான் என்னோட உயிரை காப்பாற்றுறது, நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் நாளைக்கு என்னோட கல்யாணம், ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவனை வெளியே அனுப்புறா. ரொம்ப டிப்ரெஷனில் வீட்டில் போய் எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். அப்பா அம்மா வந்து என்னன்னு கேட்டால், உங்களால் தான் எல்லாமே, உங்களால் தான் மெகர் என்னை விட்டு போக போகிறா, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம், அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன், எல்லாம் உங்களால் தான், உங்களுக்கு பிள்ளைய பார்க்க போய் தான் எனக்கு இது எல்லாமே அப்படின்னு அப்பா அம்மாவையும் திட்டிட்டு நான் சாக போகிறேங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். மெகர் என்னை விட்டு போனேன்னா நானும் உங்க கூட இருக்க மாட்டேன், ஒன்று சாவேன், இல்லைன்னா உங்கள் கண்ணிலையும் முழிக்காமல் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணனும் வந்து பேசி பார்ப்பான், இனி எதுவுமே இல்லை, மெகர் என்னை விட்டு போக போகிறா, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோட இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண எல்லாருக்குமே இது நல்லாவே கனெக்ட் ஆகும்.
ஹீரோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல, அதனால எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுருப்பாங்க. சரி, அவளுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவன் என்ன பண்ணாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல, அப்புறம் செட்டில் ஆயிடுவான் அப்படின்னு அம்மா அப்பா இருக்காங்க. அண்ணனுக்கு கவலையாக இருக்கா, அண்ணன் தான் மெடிசன் கொடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ முடிச்ச பிறகு என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல, அவனுக்கு கவலையாக இருக்குது. எங்கே ஹீரோ தூங்கிட்டு தான் இருப்பான். சடனாக அவனுக்கு மெகர் கூப்பிட்ற மாதிரி தெரியும். முழிச்சதும் மெகருக்கு இன்னைக்கு தானே கல்யாணம், நான் இப்படி தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கார் எடுத்துட்டு கிளம்புறான். அப்பா அவளோட நம்பருக்கு கால் பண்றா. அவ இங்க வெட்டிங் காஸ்டியூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. இங்க கால் பண்ணி நீ மேரேஜ்க்கு நோ சொல்லிருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவளும் என்னால முடியாது, நீ பார்த்துக்கோ, அப்புறம் நான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த மொபைல் தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் டூலாக இருந்திருக்கும். ஸோ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன்னதும், நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணாத, நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணா நான் செத்துருவேன், அந்த செகண்டே செத்துருவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ மூவ் ஆன் ஆயிரு, இனி நமக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா. ஹீரோ திரும்பவும் கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அங்கே சுவிட்ச் ஆஃப்னு வரும். இங்கே ட்ரைவ் பண்ணுற அவனும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான். அங்கே அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பேலன்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பாகிஸ்தானி ட்ராமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. See you all in next video. Thanks for watching.